அரசு அலுவலகங்களில் பொதுமக்கள் சந்திக்கும் அனுபவங்கள் என்ன என்பது குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் கொஞ்சம் ஏற்கப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு போய் நின்று அந்த அதிகாரிகளை சந்திக்கிறது தான் காலதாமதம் ஏற்படுது. இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்க, அதாவது வயது மூத்தவர்கள் போகும்போது அந்த பெரிய மரியாதைகள் கிடைக்கப்பட்றதில்ல. அதே சமயம் சில அரசியல்வாதிகள் கிடைக்கக்கூடிய அந்த மரியாதைகள் கூட சாமானிய மக்கள் கிடைக்கிறதில்லைங்க. அதான் உண்மை. நம்ம கேட்கும்போது அதை கேட்டும் கேட்காத மாதிரியும், செவி கொடுத்து அதை வாங்காத மாதிரி அதை தட்டி கழிச்சு போகிறதா பார்க்குறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி அலட்சி போக்கு இருக்கிற அதிகாரிகளை தன்னை திருத்திக்கணும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இது ஸ்பெல்லிங் பிரச்சனைக்காக போயிருந்தேங்க. தாலுக்கா ஆஃபீஸில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் 40 பேர் 50 பேர் டிலேவாக இருக்கிறாங்க. ஆனால் காரணம் அவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுனால பணிச்சுமை அதிகம் காரணமாக அவங்க வெளியே போயிடுறாங்க. ஆனால் இருந்தாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஆதார் கார்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அது அவங்க தாலுக்கா ஆஃபீஸில் கொஞ்சம் பணிச்சுமை காரணமாக டிலே ஆகுது. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அரசு அலுவலர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் இந்த வாக்குரிமை திருத்த இது பட்டியல் கூட ஆட்கள் அதிகமாக வந்தால் கூட அவங்க அரசு அலுவலர்கள் மக்கள் பயன்படுற மாதிரி அதை முறையை செஞ்சு கொடுக்குறாங்க. அரசு அலுவலகங்களில் செல்லும் பொழுது கோரிக்கைகள் ஒரு 80% நிறைவேற்றப்படுகிறது. ஒரு 20% பணிச்சுமை காரணமாக தொய்வாக இருக்குது. உரிய நேரத்தில் செய்யலைன்னா ஒரு 2 நாள் தாமதம் அல்லது ஒரு வார தாமதத்தில் வேலை நடக்குதுங்க. கீழே என்கொயரிக்கு எல்லாமே சொல்கிறாங்க. முனிசிபாலிட்டி எல்லா பக்கமே கீழேயே எல்லாம் சொல்கிறாங்க. என்கொயரி சொல்கிறாங்க. எந்த பிளாக் போனால் எல்லாமே சொல்லிடுறாங்க. நல்ல பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பரவாயில்ல. அரசு அலுவலகங்களில் சந்திக்கும் அனுபவம் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.